கூடுவோம். இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. வலது கரத்தை நீட்டி சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணக வாசல் திறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கின்றார். இது அபிஷேகத்தின் நேரம், இது ஆராதனையின் நேரம், இது விடுதலையின் நேரம். வந்திருக்கின்ற ஏராளமான மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், தொடுகின்றார். பலவிதமான உடல் நோய்கள் இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை விட்டு நீங்கும். மனச்சோர்வுகள் உங்களை விட்டு நீங்கும். மனபாரங்கள் இந்த சமூகத்தை விட்டு நீங்கும். அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், இணைச்சட்டம் 6:5, உன் முழு இதயத்தோடு உன் முழு உள்ளத்தோடு உன் முழு ஆற்றலோடு அவரை போற்றி ஆராதிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இதோ அபிஷேகத்தோடு அவரை ஆராதிப்போம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை துதிக்கின்றேன் ஆண்டவரே. இயேசு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், எல்லாம் மறந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் உள்ளத்தை அர்ப்பணித்து ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை விட்டு, இந்த திருப்பலி பீடத்தை விட்டு, இந்த நற்கருணையை விட்டு எங்களுக்கு வேற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்து போற்றி புகழ்கின்ற நேரம், நாளைக்கு இப்படி ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியுமா எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இன்னொரு நாள் இப்படி கூடி சேர முடியுமா எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஒற்றுமை எங்களுக்கு தந்தீரே, அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தீரே, விடுதலையை எங்களுக்கு தந்தீரே, பரிசுத்த ஆவியானவரை கொடையாக எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை, அவருடைய கொடைகளை, வரங்களை இதோ விடுதலையாக எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. 2 கரங்களும் திருப்பலி பீடத்துக்கு நேராக நீட்டிக்கொண்டு வாய் திறந்து உற்சாகமாக, சத்தமாக, தைரியமாக, விடுதலையோடு, சுதந்திரமாக ஒன்று சேர்ந்த இயேசுவே இயேசுவே என்று அழைப்போமா, ஸ்துதிப்போமா, ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் கடந்து, வல்லமை கடந்து வரட்டும், விடுதலை கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆவி இதோ நிறைய மக்களை சூழ்ந்து நிற்கின்றன. அபிஷேகம் கடந்து வருகின்ற நேரம், விடுதலை கடந்து வருகின்ற நேரம், ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஒன்று சேர்ந்த பாடலை கரங்களை தட்டி, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை ஒன்று சேர்ந்து பாடும் பொழுது விடுதலை கடந்து வரும், அபிஷேகம் கடந்து வரும், வல்லமை கடந்து வரும். எல்லா மக்களும் எழுந்திருப்போமா, நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்திருப்போமா, உற்சாகத்தோடு எழுந்திருப்போம். பல மக்களுக்கும் வியாதிகள் உண்டு, பல சங்கடங்கள் உண்டு, மனபாரங்கள் உண்டு, மன கவலைகள் உண்டு. நாளை குறைத்த பிள்ளைகளை நினைத்து, வேலையை நினைத்து, மன கலைகளோட பிரச்சனைகளோடு வந்திருக்கின்ற மக்கள் உண்டு. ஒப்பு கொடுக்கின்ற நேரம் எல்லாம் மறந்து ஆண்டவர் ஆராதிப்போமா. இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன் என்ற பாடல் ஒன்று சேர்ந்து அர்த்தம் புரிந்து கொண்டு உற்சாகத்தோடு பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி உம்மை
நிறைய மக்களை ஆண்டவர் தொடுகின்றார். நிறைய மக்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை உருவாகின்ற நேரம், தோல் சம்பந்தமான வியாதியில் இருந்த ஒருவரை ஆண்டவர் விடுதலை தந்து ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகின்றார். வயிற்றில் உள்ள ஒரு கட்டி, அது பயங்கரமான ஒரு பாதிப்பை தந்து சங்கடப்படுகின்ற ஒரு சகோதரியை இதோ தொட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆறுதல் படுத்துவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கிட்னி பாதிப்புள்ள ஒரு சகோதரனுக்கு இதோ அபிஷேகம், தெய்வீக வல்லமை, ஆசீர்வாதம் கடந்து வருவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நன்றி 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 நன்றி. 60க்கு மேலான மக்களுக்கு உடலில் உள்ள சோர்வுகள் நீக்கி இதோ புது அபிஷேகத்தை, புது ஆசீர்வாதத்தை, ஒரு புது பிளஸிங்கை ஆண்டவர் தருவதாக வெளிப்படுத்துகின்றார். நன்றி 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 நன்றி. இறை வார்த்தையின் மீது பற்றும், இறை வார்த்தை மீது வல்லமையும், இறை வார்த்தை தொட்டு அபிஷேகமும் இதோ நிறைய மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அமைதியாவோம், கரங்களை கும்பிடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உயிரோடு எழுந்தருளி வந்திருக்கின்ற நேரம். நமக்கு தெரியும், இன்று இந்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருடைய நாமத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தினோம். ஒன்று தெரியுமா, அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக, முக்கியமாக கருதினது என்ன தெரியுமா? நற்கருணை ஆண்டவரை தான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நற்கருணை ஆண்டவரை பற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் அவர். புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கல்கட்டாவின் மதர் தெரேசா அமெரிக்கா நாட்டிற்கு, அந்த நாட்டை சேர்ந்த தலைவர் அவரை அழைத்த போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேற எதுவும் வேண்டாம், கோடி பணம் வேண்டாம், லட்சக்கணக்கான பணம் வேண்டாம், ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் போதும், தினமும் எனக்கு நற்கருணை வேணும், திருப்பலியும் வேணும், அதை அர்ப்பணிப்பதற்கு ஒரு குருவானவரை வேணும். புரொட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்தா சபையை சேர்ந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரீச்சர், ஒரு செர்மன் கொடுக்கின்ற பிரீச்சர் பென்னி ஹின் என்பவர், அவர் ஒரு நாள் சொன்னார், there are innumerable miracles happen in the Catholic Church than Protestant churches, but Catholics never ever believe and realize it. காரணம் என்ன தெரியுமா? நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்கிறீர்கள்? எத்தனை பேர் அவரை நம்புகிறீர்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்காக விண்ணக தந்தை தன் மகனை அனுப்பினார். 33 ஆண்டுகள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், 3 ஆண்டுகள் வெளிப்படையாக நமக்காக வாழ்ந்தவர். கலீலியாவிலும், எருசலேமிலும், ஜெரிகோவிலும், சமரியாவிலும் எல்லாம் நடந்த அற்புதங்களும் புதுமைகளும் செய்தவர். அந்த 3 ஆண்டின் கடைசியில் அவரை எனக்காக தன் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில் 3 ஆண்டுகளில் மேல் அடிக்கப்பட்டார், நொறுங்கப்பட்டார், இறந்தார், அவர் மரித்தார், அடக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இன்று அவருடைய அடையாளம், இந்த காலகட்டத்தில் அவர் எனக்காக செய்த புதுமை என்னவென்று கேட்டால், தாடியும் மீசையும் வைத்த ஆண்டவர் அல்ல, மாறாக மறு உருவம் பெற்ற நற்கருணையில் வாழ்கின்ற தெய்வம். அவரை ஆராதிப்போம், அவரை ஸ்துதிப்போம், ஒப்புக் கொடுப்போம் நம்மை. நற்கருணையில் வாழ்கின்ற ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன், என் வாழ்நாள் முழுக்க உமக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுவோம். சொல்லி தருகின்ற ஜெபத்தை எல்லா மக்களும் சேர்ந்து எடுத்து சொல்லுவோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, இந்த புத்தாண்டில் உம்மை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம். நீரே ஆண்டவர், நீரே மீட்பர், நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
முடியாது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை எங்கள் குடும்பங்களை உமது அன்பு கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி மறந்து போன மக்கள் அல்ல நாம். 2025 நாம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ வல்ல செயல்கள். ஒருவேளை நமக்கு சங்கடங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அதற்கும் நன்றி சொல்லுவோம் மக்களே. நன்றி மறந்த உள்ளங்கள் அல்ல நம்முடைய உள்ளங்கள். 2 கரங்களை நீட்டி 2025 ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். 2026 எதிர்நோக்கோடு வாழக்கூடிய வல்லமையை தாரும் ஆண்டவரை என்று சொல்லி 2 கரங்களை நீட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் இயேசுவே, ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி, 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 நன்றி. கரங்களை கும்பிடுவோம். இயேசு ரட்சகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்ற பாடலோடு இணைந்து ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், போற்றி புகழ்வோம். கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே
தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை அசைத்த ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி ஒளியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஒளியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி உண்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரளிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். உண்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரளிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். வேகமாக பாடி ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். கண்களை மூடி வேகமாக ஆராதிக்கின்றோம் விட்டுக் கொடுத்த ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். சுரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். Sons of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் வல்லமைகள், புதுமைகள், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவே, அபிஷேகம் உருவாகட்டும். வல்லமை செயல்கள் உருவாகட்டும். புதுமை உருவாகட்டும். இயேசுவே. அமைதியாக நற்கருணை ஆண்டவர் சந்நிதியில் அமர்ந்து கொள்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்வோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 50 யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 கேட்போம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். மறுபடியும் கேட்போம். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, மானிட மகனுடைய சதையை குறித்து, மானிட மகனுடைய இரத்தத்தை குறித்து, மானிட மகனையே பிரசங்கம் வச்ச அந்த நாளில் மக்கள் என்ன செஞ்சாங்க? கைத்தட்டினாங்களா? பாராட்டினாங்களா? என்ன செஞ்சாங்க? கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா?
கும்மலாக அவமானப்படுத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் இங்கிலீஷ்ல 3 விதமா சொல்லுவாங்க. முணுமுணுத்தார்கள், சர்ச்சை கிளம்பிருச்சு, அதற்கு பிறகு கிளம்பி போயிட்டாங்க. மக்கள் போறதை பார்த்து கன்வென்ஷனுடைய செயலாளர் பேதுரு அவர் வந்து சொன்னார், கொஞ்சம் டைலூட் பண்ணி பேசுங்க, காம்ப்ரமைஸ் கொடுத்து பேசுங்க, இப்படி ரத்தம் சதை என்றெல்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பிரெட் பட்டர் ஜாம் அப்படிலாம் சொன்னா மக்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து சொல்லுவார். ஆண்டவர் அவரை பார்த்து, நான் சொன்னதற்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. நீ பேதுருவாக இருக்கலாம், பாறையாக இருக்கலாம், விண்ணகத்தினுடைய தாழும் தாம்பாளும் விண்ணக தந்தையும் கரங்களில் கொடுத்திருக்கலாம். ஆனால் பேதுருவே மகனே, இதை கேட்பதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் நீயும் நீங்களும் கிளம்பலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்களேன், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்பு இப்படி கிடையாது. 100 ஆடுகள் இருந்தால் அதில் 99 அந்த 99ஐயும் விட்டுட்டு காணாமற் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிப்பவர் தான் யாரு? ஆண்டவர் இயேசு. ஆனால் நற்கருணையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. உனக்கு பிடிக்கவில்லையா, உங்களுக்கு புரியவில்லையா, நீங்களும் கிளம்பலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பார்த்தவர்களே, 15வது நூற்றாண்டிலும் 16வது நூற்றாண்டிலும் 18வது நூற்றாண்டிலும் 20வது நூற்றாண்டிலும் இந்த 21வது நூற்றாண்டிலும் மக்கள் கிளம்பி போயிருக்கிறாங்க. யாருக்கு இது புரியும், யாருக்கு இது பிடிக்கும்? அவனுடைய சதையை நாங்க திங்கணுமா, நாங்கள் மனித தீன்களா, கானிபல்ஸா என்று கேட்டுட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய போதனைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவருடைய டீச்சிங்குக்கு எந்த வித மாற்றம் இல்லை. நீங்கள் இந்த சதையை உண்ண வேண்டும், இந்த இரத்தத்தை குடிக்க வேண்டும், இதை உண்டால் தான், இதை குடித்தால் தான் உங்களுக்கு விண்ணகம் நிலை வாழ்வு என்று அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் சொல்கின்றார். வலது சொல்லுமா, ஹalleluya, 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 ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, இந்த பிரசங்கம் முடிச்ச பிறகு இந்த சமூகத்திலிருந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். யாராவது ஒருத்தர் வந்து சொல்றான், ஃபாதர், உங்க நினைவுகாரக்கம், உங்க ஞாபகார்த்தம் எனக்கு ஏதாச்சும் கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. ஏதோ ஒரு பையன் வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும்? அவங்க சொல்றான், ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும்? சொல்றான், நீங்க ஏதாச்சும் கொடுங்க, உங்க ஞாபகார்த்தமாக ஏதாவது கொடுங்க. நான் கேட்கிறேன், நீ எது வேணாலும் கேட்டுக்கோ, நான் தர்றேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் சொல்றான், சரி, அப்படி எனக்கு ஒரு 500 ரூபாய் எனக்கு கொடுங்க. என்ன வேணும்? 500 ரூபாய். நான் கேட்டேன், அது 500 ரூபாய் என்னுடைய ஞாபகார்த்தம் இல்லையே, அது காந்தியடிகளாருடைய ஞாபகம் தானே. அவன் சொன்னான், பரவாயில்ல, அந்த காந்தியடிகளாருடைய பிக்சருக்கு பின்னாடி உங்க பேரு உங்க படத்தை நான் வரைச்சிடுறேன், உங்க ஞாபகார்த்தமா வச்சிடுறேன். சரி, சந்தோஷமா. நான் கொடுத்தேன், எனது 500 ரூபாய் நான் கொடுக்கிறேன். அவன் அதை வாங்கி சந்தோஷமா கொண்டு போறான். இன்னொரு பையன் என்கிட்ட வந்து கேட்கிறான், ஃபாதர், உங்க ஞாபகார்த்தமா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க. நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. என்ன வேணும் உனக்கு? நீங்க ஏதாச்சும் கொடுங்க, நீ எது கேட்டாலும் நான் தருவேன். அது சொன்ன உடனே அந்த பையன் சொன்னான், நான் எது கேட்டாலும் நீங்க தருவீங்களா? ஆமா, தருவேன். அவன் சொல்றான், நீங்க அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எல்லாம் எடுத்து உயர்த்துறீங்களே? ஆமா. அந்த வலது கரத்தை எடுத்து உயர்த்துறீங்களே? ஆமா. அந்த வலது கரத்தை எனக்கு கொடுங்க. என்ன கேட்டா? வலது கரத்தை. நான் கேட்கிறேன் அவன்கிட்ட, உனக்கு 2 காந்தியடிகளார தர்றேன், டாப் மோஸ்ட் காந்தியடிகளார், சின்ன காந்தியடிகளார் அல்ல, டாப் மோஸ்ட் காந்தியடிகளார. வேணாம். உனக்கு 4 காந்தியடிகளார தர்றேன். வேணாம். உனக்கு 10 காந்தியடிகளார தர்றேன். வேணாம். அவனுக்கு என்ன வேணும்? என்னுடைய வலது கை வேணும். சரி, நான் கேட்ட அது சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை மீறக்கூடாது. அந்த வார்த்தைக்காக நான் என்ன செய்யறேன்? ஒரு கத்தி எடுத்து என்னுடைய வலது கை எடுத்து அறுத்து அறுத்து அறுத்து. நிறைய பேரை என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்க மைக் எடுத்து நல்லா அறுக்கிறீங்க, ஆனா கத்தி எடுத்து அறுப்பீங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். அந்த கத்தி எடுத்து அறுத்து அறுத்து என்னுடைய வலது கை நான் கொடுக்கிறேன். அந்த பையன் அதை கிடைச்ச உடனே சந்தோஷமா சொல்றான்,
ஃபாதருடைய வலது கை எனக்கு கிடைச்சிருச்சு. 2 பேரும் முதல் வாங்கினது என்ன? 500 ரூபாய். 2வது வாங்கினது என்ன? வலது கை. 2 பேரும் போறாங்க. போற வழியில அவங்களை பார்த்து நான் நிக்கிறேன். போற வழியில ஒருத்தன் வலது பக்கமும் ஒருத்தன் இடது பக்கம் போறான். வலது பக்கம் போறவன் 500 ரூபாய் கிடைச்சவன். 500 ரூபாய் கிடைச்ச உடனே அவன் போற வழியில அவன் சொல்றான், அவனுடைய ஒரு 500 ரூபாய் யாருக்கு வேணும்னு சொல்லி அந்த 500 ரூபாவை கிழிச்சு துண்டம் துண்டமா கிழிச்சு அவங்க வாய்க்காலுக்குள்ள போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் இடது பக்கம் போறவன் என்னுடைய வலது கையை கிடைத்தவன் அந்த வலது கை கத்தி எடுத்து துண்டம் துண்டமா அதை வெட்டி அவன் வாய்க்காலுக்குள்ள போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மக்களை பார்த்து யாரை பார்த்து நான் அதிகமாக சங்கடப்படுவேன்? 500 ரூபாய் வாங்கி கொண்டு போனவனா இல்ல என்னுடைய வலது கை பெற்றுக்கொண்டவனா? காரணம் 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 என்ன? 500 ரூபாய் பெற்றுக்கொண்டவன் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு 500 ரூபாய் யாராவது அட்லீஸ்ட் உங்க ஃபாதராவது எனக்கு கொடுப்பார். ஆனால் வலது கை போனால் எனக்கு இன்னொரு வலது கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். வலது கை உயர்த்த சொல்லுங்க. ஹalleluya. வலது கைன்னு சொல்லும் பொழுது இந்த ஞாபகம் வரணும். ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த 500 ரூபாய் தான். 500 ரூபாய் தான். எனக்கு சௌக்கியம் கிடைச்சிருச்சு, என் முதுகு வலி நீங்கிருச்சு, என் இடுப்பு. நிறைய பேர் பயத்தோடு இருக்கிறாங்க. கடனை நினைத்து, வட்டியை நினைத்து, குடும்பத்தின் பல பிரச்சனைகளை நினைத்து பயத்தோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களே, 2 கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வையுங்கள். ஆண்டவரை மட்டும் மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்நோக்கு ஆண்டவரில் வைத்துக் கொள்ளுங்கள். வேற யாரிடமும் எதிர்நோக்கு வைக்க வேண்டாம். உன் நம்பிக்கையும் உன் பாதுகாப்பும் உன் எதிர்நோக்கும் ஆண்டவரில் மட்டும் வையுங்கள். அவரே நீதியாக உனக்கு வருவார். அவரே அபிஷேகமாக உனக்காக இறங்கி வருவார். விடுதலை பயணம் 3:7 இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கின்றது. உன்னை கண்டவர் நானே, எல் ரோய். உன்னை கேட்டவரும் நானே, உன்னை அறிந்தவரும் நானே, உமக்காக இறங்கி வந்தவரும் நானே. கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து, அப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன். இந்த வருடம் முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். எப்படி வாழ்வது என்று, எப்படி தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாம் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் காதுகளில் இப்பொழுது நிறைய மக்களுக்கு சொல்லித் தருகின்றார் எப்படி ஆரம்பிக்கணும் என்று. அதை நீ மௌனமாக கேட்கணும், அவரிடம் யாசிக்கணும். 2 கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் ஒப்பு கொடுத்து பாடுவோம். தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். அர்த்தம் புரிந்து கொண்டு பாடுவோம். என்னுடல் ஆத்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்த பணிகின்றோம். மறுபடி பாடுவோம். என்னுடல் ஆத்மா அனைத்தும் உன் பாதம் வைத்த பணிகின்றோம். இடதும் வலதும் நிற்கின்ற சகோதர சகோதரிகளுடைய கரங்களை கோர்த்து பிடிப்போமா? கோர்த்து சேர்த்து பிடிப்போமா? ஒரு அன்பின் சங்கிலியாக மாறுவோமா? மகனே, மகளே, உன்னை போல சங்கடங்களோடு வந்திருக்கின்றவன் தான் உனக்கு இடதும் வலதும் நிற்கின்றவன். உன்னை போல பிரச்சனைகளும் பாரங்களும் உள்ளவர்கள் தான் உன் இடதும் வலதும் நிற்கின்றவர்கள். என் பிரச்சனை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம என் இடதும் வலதும் நிற்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்ற நேரம் இது. அவனுக்கும் இருக்கு நிறைய பாரங்கள், அவனுக்கும் அவளுக்கும் இருக்க நிறைய கடன் தொல்லைகள், உடலில் நிறைய நோய்களோடு வந்திருக்கின்றார்கள்.
மனபாரங்களோடு வந்திருக்கின்றார்கள். நாளைய பற்றிய கவலைகளோடு வந்திருக்கின்றார்கள். பெரிய பெரிய இமயமலை என்ற பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றார்கள். ஒப்பு கொடுப்போமா? ஓ அம்பா, அப்பா, தந்தையே, இயேசுவே, ஆண்டவரே, இவர்களையும் அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன். இவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் என் பிரச்சனைகளாக அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, இவரும் என்னுடைய சகோதரன், சகோதரி தான். இந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வாலிப மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த அப்பாக்களை, அம்மாக்களை நீர் ஆசீர்வதியும். இன்று ஆராதனைக்காக கடந்து வர முடியாத குடும்பங்களில் படுத்த படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மருந்தும் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் கைவிடப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இயேசுவே, உமது காயங்களால் இவர்களை கழுவி தூய்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் 5 திரு காயங்களில் இருந்து வடிந்த திரு ரத்தத்தால் இந்த மக்களை ஆசீர்வதித்த பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்று ஜெபிப்போம், ஒப்புக் கொடுப்போம். கண்ணீர், கவலைகள், பாரங்கள், சங்கடங்கள், சங்கிலிகள், இதயத்தின் வேதனைகள், மனபாரங்கள், மன கஷ்டங்கள், மன கவலைகளை ஒப்புக் கொடுப்போம். ஒன்று சேர்ந்த அர்த்தம் புரிந்து கொண்ட ஒரு சமூகமாக பாடுவோம். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். பாடுவோம். என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் பாதம் வைத்து பணிகின்றோம். சேர்ந்து பாடுவோம். என்னுடைய ஆத்மா ஆவி அனைத்தும் பாதம் வைத்து பணிகின்றோம். ரெண்டு கரங்களும் திருப்பலி பெடுதற்கு நேராக நீட்டிக்கொள்வோம். ரெண்டு கரங்களையும் திருப்பலி பெடுதற்கு நேராக நீட்டிக்கொள்வோம். மிக முக்கியமான ஒரு இறை வார்த்தையை சொல்லித் தருகின்றேன். இந்த நாளில் அது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உடலை தூய்மைப்படுத்தி வாழ்நாள் முழுக்க தூய்மையோடு வாழணும் என்றால் இந்த இறை வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பவுல் சொல்கின்ற வார்த்தை, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் உடல் தூய ஆவி வாழும் கோயில் என்று உங்களுக்கு தெரியாதா? இந்த உடலில் இனிமேல் பாவம் செய்யாதீர். இந்த உடலில் இனிமேல் பாவம் செய்யாதீர். இந்த கண்களில் இனிமேல் பாவம் செய்யாதீர். இந்த நாவில் இனிமேல் பாவம் செய்யாதீர். இந்த கரங்கள் ஆண்டவருடையது. இந்த கால்களும் ஆண்டவருடையது. இந்த உடல் ஆண்டவருக்குரியது. நற்கருணை ஆண்டவரை கரங்களிலும் நாவிலும் பெற்றுக்கொண்ட நீ அறிந்து கொள்ள வேண்டும். மகனே, மகளே, you became Jesus Christ. You are another Christ. Altus Christus. நானும் கிறிஸ்துதான், நீயும் கிறிஸ்துதான். நாவில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்நாள் முழுக்க தூய்மையில் வாழணும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும். பரிசுத்த ஆவியின் கனிவு வேணும். பரிசுத்த ஆவியின் தோழ்மை வேணும். திருப்பலியில் நாம் வாசிக்கின்றதுண்டு. திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் சொல்கின்ற வார்த்தையுண்டு. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும். அன்பார்ந்தவர்களே, please have Holy Spirit as your best friend. நட்பும் உறவும் வைத்துக் கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியிடம். 2 கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஆவியாகிய இறைவா, பரிசுத்த ஆவியே, என்றும் எந்நாளும் என்னோடு இணைந்து வாசம் செய்கின்றவரே, ஞானஸ்நான நொடிப்பொழுதில் இருந்து நொடிப்பொழுது வரைக்கும் என் கூடவே இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன் என்று சொல்லி ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆத்மா
நேரம் முழுவதும் இந்த ஈவினிங் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 2 கரங்களை உயர்த்தி நன்றாக நீட்டிக்கொண்ட எல்லா மக்களும் வாய் திறந்த இயேசுவே இயேசுவே என்று துதிப்போமா, அழைப்போமா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே உங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரா என்ற மகளை ஆண்டவர் தொடுகின்றார். இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி 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 கடன் தொல்லையோடு, கடன் தொல்லையின் பாரத்தோடு இந்த ஆராதனையிலும் திருப்பலியிலும் வந்து செபித்த 3 உள்ளங்களை, 3 குடும்பங்களை அபரிமிதமாக ஆண்டவர் அந்த கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை கொடுத்து உயர்த்துவதாக வெளிப்படுத்துகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி 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 நன்றி. யேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கர்ப்பப்பை சம்பந்தமான நோயிலிருந்து ஒரு சகோதரிக்கு அற்புதகரமான ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவதாக மறுபடியும் வெளிப்படுத்துகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. வாழ்க்கையை துணையை நினைத்த பாரத்தோடு சங்கடங்களோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் 6க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இதோ வல்லமையும் பாதுகாப்பும் அபிஷேகம் அந்த வாழ்க்கை துணைக்கு மன மாற்றமும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற 2 குடும்பங்களை இதோ ஆண்டவர் இதோ அந்தோணியார் வழியாக அற்புதகரமாக தொடுவதாக வெளிப்படுத்துகின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நன்றி 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 நன்றி. உடலில் சோர்வுகளோடும் பாரங்களோடும் இந்த ஆலயத்திற்குள்ளார வந்தேன். இதோ ஒரு அபிஷேகம், இனம் புரியாத ஒரு அபிஷேகத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார் என்பவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள், வலது கரத்தை உயர்த்துங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கின்றார், ஒரு எதிர்நோக்கை தந்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி 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 நன்றி. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகனே மகளே, உம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அது உன்னுடைய அழிவுக்கான திட்டம் அல்ல, மாறாக உன்னுடைய நன்மைக்கான திட்டம், உன்னுடைய வளமை மிக்க எதிர்காலத்தை குறித்துள்ள திட்டம். இதோ ரோமையர் 8:28, எரேமியா 31 இறைவார்த்தைகள் உனக்கு சொல்லித் தருகின்றது. இதுதான் ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கையை கரங்களை கும்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இதோ மாண்புயிர் கீதத்தை பாடி அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வல்லமையையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி செலுத்துவோம். பழைய நியம
திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளும் நன்றி செலுத்தி 2 கரங்களையும் நீட்டி இயேசுவே இயேசுவே என்று நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அமர்வும் அன்பானவர்களே, நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துனேன்னா எனக்கு தெரியும் நேரமாயிட்டு உங்களுக்காக அறுசுவை உணவானது காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நான் சொன்ன மாதிரி இதனால் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இப்படிய பங்கின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சாட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. நான் இதெல்லாம் அவங்க நேராக சொல்ல சொன்னேன். ஆனால் அதற்கான சூழல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால காலையில் சொல்லிட்டாங்க ஃபாஸ்டாக மிக வேகமாக முடிச்சிடலாம். முதல்ல திருமதி உமா சொல்லலாம். இயேசுவுக்கே புகழ். என் பேர் உமா மேரி. நான் பீட்டர்லேருந்து வரேன். எனக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்போது காலு கை ரெண்டுலையுமே ஃப்ராக்சர் இருந்துச்சு. அப்புறம் இல்லாமல் நான் விழுந்த இடத்துல பெட்ரோல் என் மேலே கொட்டிடுச்சு. என்னோட வண்டியிலேருந்து பெட்ரோல் என் மேலே கீழே விழுந்ததுனால நான் உட்காந்துருந்த இடத்துல என் பின்னாடி ஃபுல்லாகவே 2 பேக் சைடு ஃபுல்லாகவே வெந்துருச்சு. எனக்கு கால் கை எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு பின்னாடி இந்த பெட்ரோல் போட்ட இடம் மட்டும் ஊண்டி ஹீலாகவே இல்லை. எவ்வளோ மருந்து மாத்திரை ஆயில்மெண்ட்லாம் போட்டு ஹீலாகவே இல்லை. அப்புறம் ஒரு டியூஸ்டே எங்கள் வீட்டிலேருந்து இங்கே அந்தோனியார் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. எண்ணெய் வாங்கிட்டு அந்த நைட்டு தடவுனக்கு அப்புறம் ஒரு 15 days 20 days நாங்கள் ஆயில்மெண்ட் மருந்து மாத்திரை போட்டு கூட குறையாதது. அந்த அந்தோனியாரோட எண்ணெய் அப்ளை பண்ணி 1 weekல எனக்கு இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு கரவழி கொடுப்போம். இன்னொரு சாட்சி கூட என்னோட அக்கா பையனுக்கு பேக் பெயின் இருந்துச்சு. அவங்க கேரளாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாம சென்னை வந்தாங்க. சென்னை வந்துட்டுமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டுமே ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அவங்க கேரளா போயிட்டு அங்கே போய் ஒரு 1 monthல மறுபடியும் ஒரு கால் கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வராமல் போயிடுச்சு. நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்தல கேன்சர் டெஸ்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு. கேன்சர் டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ளாங்கல்லேருந்து உச்சத்தலை வரை எல்லா பிளட்டில் இருக்க எல்லா பிளட்லையுமே அவனோட கேன்சரோட செல்ஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்குது. பொழைக்க மாட்டாங்க. 1 or 2 days மிஞ்சி போனால் 1 month தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆனால் அந்தோனியார்ட்ட பரிந்து பேச சொல்லிட்டு ஜெபத்தில் ஃபுல்லாக வச்சுருந்தோம். அவனோட ஏஜ் 27 years. அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க சரி பொழைக்க மாட்டான், இருந்தாலும் நாங்கள் ஒரே ஒரு ஹீமோ கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு ஹீமோ கொடுத்து அடுத்த ஹீமோ கொடுக்க போறதுக்கு முன்னாடி எழுந்துக்க முடியாம சாகிற ஸ்டேஜ்ல இருந்தோம். இப்ப எழுந்து வாக்கர் வச்சு நடந்து போனாங்க. இப்ப 4 ஹீமோ முடிஞ்சிருச்சு. ரேடியேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 5 ரேடியேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நல்லா சாப்பிடுறாங்க. அவங்களே எழுந்து நடக்கிறாங்க. அந்தோனியாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க.
இருக்கிற சாட்சிகள் வந்து கண்ணீரோடு என்னிடம் சொன்னதை நான் உங்களிடம் பகிர்வு செய்கிறேன். கடந்த மாதம் அமுல்ராஜ், ரோஸ்மேரி போரூர் பங்கை சேர்ந்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் வீட்டுல எல்லாம் ஹீட்டர் வச்சிருக்கீங்க சுடு தண்ணிக்காக. அப்கோர்ஸ் தண்ணி சுட வைக்கிறதுல யாருமே குளிக்கிறதுக்கெல்லாம் இவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, வெளியில அடுப்புல சுடு தண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று வாண்டு ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க. அந்த குழந்தை பேர் வந்து ஏஞ்சல் ரியோ. பயங்கரமான சுட தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. சில நேரங்களில் பெற்றோர்கள் பண்ற தப்பு தான், அந்த குழந்தை வெளியே போயிட்டு அந்த தண்ணி அந்த குழந்தையுடைய 2 கால்களையும் மூத்துச்சு. சொல்றாங்க ஃபாதர், 2 காலம் நீங்க பாத்தீங்கன்னா கொத்தன்னு ஆயிடுச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு வந்தாங்க என்கிட்ட. உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைய வந்து ஐசியூல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தீக்காயத்தை பத்தி சொல்லும்போது 40%, 50% சில நேரத்துல ரொம்ப தீக்காயம் தான், நரம்புகள்லாம் போடும், காலை வெட்டி விட்டுருவாங்க. அந்த அம்மா சொல்றாங்க ஃபாதர், நான் வந்து அழுது கொண்டே சொன்னாங்க, நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரிடம் வந்து ஜெபிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருக்க வந்திருக்காங்கன்னு தெரியல. அவை இங்க இருக்கிற இந்த எண்ணெய், இந்த பலமுறை நான் சொல்றேன், இந்த எண்ணெய் வந்து ஒரு புதுமை எண்ணெய் நான் சொல்வேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கொண்டு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க அது எண்ணெயை வந்து டாக்டர் சொல்றாங்க ரொம்ப காயவே இல்லை, ரொம்ப புண்ணு அதிகமா இருக்கு. அவ இந்த எண்ணெயை வந்து போடுறாங்க. 8 நாட்கள் 2 கால்கள், 8 நாட்கள் 2 கால்களும் அந்த புண்ணு எப்படி காஞ்சு போனதே தெரியல என்று சொல்லி அந்த குழந்தையை கூட்டி கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன் கூட்டி கொண்டு வாங்க சொன்னேன், இன்னைக்கு வரல நினைக்கிறேன். அந்த முழுமையான அந்த மகள் வந்து சுகம் பெற்று இருக்கிறான். இன்னொருத்தர் வந்து நம்முடைய பங்குக்கு இந்த என்றி ரம்யா, இவங்க வந்து மாங்காடு பங்கை சேர்ந்தவர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக நான் இந்த பங்குல பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். நான் பார்த்த பல பேர் இங்கே தெரியும், ஆனால் வெளியிலிருந்து வர ஒரு சில பேர் வந்து தவறாமல் வரக்கூடியவர்கள். ஏன் தவறாமனா, மழை, புயல், பனி, வெயில் எது இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை 11 மணி திருப்பதிக்கு வந்துடுவாங்க. அவங்க 11 மணிக்கு திருப்பதி வரலாம், சாயங்காலம் திருப்பதிக்கு வந்துடுவாங்க. எந்த அளவுக்கு என்னை அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இங்கே ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறான். சில நாட்கள்ல அவங்க ஒரு பெரிய ஒரு 10 பேர் கூட்டு வருவாங்க. எப்படின்னா மாங்காடுலேருந்து வந்துட்டு அங்கேருந்து எங்கே நம்ம பூந்தமல்லியிலேருந்து அந்த கரையாஞ்சாப்லேருந்து நடைபயணமாக நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்காங்க பல முறை. ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். ஒரு நாள் என்னை மாலை வேளையில வந்து சந்தித்த வந்தாங்க. 2 பேருமே அடுத்துட்டு வந்து சொன்னாங்க, ஃபாதர் எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு செல்போன், ஒருவேளை அவர் வந்து இதுல அர்பன் ட்ரீல வேலை செய்யறாரு நினைக்கிறேன், அர்பன்ல இந்த ஏசி மெக்கானிக்கா இருக்கிறார். அவருடைய செல்போன் வந்து ஐபோன் வந்து எல்லா அவருடைய மொத்த தகவல்கள் எல்லாம் உள்ளடங்கியது. ஒரு பையன்கிட்ட கொடுக்குறாரு, ஏதோ விஷயத்துல பையன் வண்டியிலே வச்சுட்டார். அந்த வண்டியானது அப்படியே போயிடுச்சு, இவர் மறந்துட்டார். வண்டிக்கு செல்போன் வந்து கீழே விழுந்துடுது, டிஸ்பிளே போயிடுது. ஆகவே இவங்க சொல்றாங்க, இவங்க அந்த ஜிபிஎஸ் ஏதோ ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்றாங்க. அந்த செல்போன் வந்து மாதாபுரத்தில் இருக்கு. இவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, எல்லா மேட்ரும் அதை தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு செல்போன் போனால் நிறைய டீட்டெயில்ஸ் எங்கே யார் கையில் மாட்டின முடிஞ்சிச்சு. 2வது, இவர் வந்து ஏசி மெக்கானிக்னால இவருக்கு வந்து அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி இவர் எடுக்கல அப்படின்னா இவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு 15 நாளுக்கு வேலை கிடைக்காதான். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து அழுகு ஜோம் பண்ண, தோனியாரே எனக்கு முதல்ல என் செல்போன் கண்டிப்பாக கிடைச்சாகணும், அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று ட்ராக் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க சொன்னது காலையில் வந்து அவங்க சாட்சி பகிர்ந்தாங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் எடுக்கிறான். யார் நம்பரே தெரியல, எடுத்துட்டாமல்ல அவன், ஏன் தெரிஞ்சாம எடுத்தோன்னு இவங்க சொல்கிறாங்க எங்கே இருக்க, இந்த மாதிரி அங்கே இருக்குன்னு. இவங்க போய் அந்த பையனை ட்ரேஸ் பண்ணி அங்கே பிடிக்கிறாங்க. அந்த அவருக்கு வர வேண்டிய ஒரு கால், அந்த கால் வரவே இல்லை, ஏன்னா அது கீழே விழுந்ததால அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் சொல்றாங்க, ஃபாதர் 2 விஷயம். ஒன்று இந்த செல்போன் கிடைக்குன்னா எங்களுக்கு நிறைய கஷ்டமா இருக்கு. அப்போ இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை நாங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பே கூட அந்த வேலையை விட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே நாங்கள் அன்போடு நான் சொன்ன மாதிரி நாங்கள் அந்தோனியாடு வேணும், அந்த செல்போனும் கிடைச்சது, அந்த வேலையும் நிரந்தரமானது என்று சொல்லினாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அந்த ஜோரா. இவங்க வந்து ரபேக்கா அரும்பாக்கத்தில் இருந்து வந்திருக்காங்க. அரும்பாக்கத்தை சேர்ந்த வீரோடு வந்து என்னை சந்திக்க வந்தாங்க. அந்த பையனும் கூட அவன் பேர் ஜோஷ்வா, 10 வயது. இந்த பிள்ளைக்கு என்னன்னா கிட்னியில கொஞ்சம் பிரச்சனை. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து கேன்சர் என்று கூட சஸ்பெக்ட் பண்றாங்க. கேன்சர் இல்லை, பட் கேன்சர். 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நீங்க யோசிங்க, 10 வயசு புள்ள எப்படி தாங்கும்னு தெரியல. அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கும். அதனால அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் உந்து சக்தியா இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்களேன், இவங்க வந்து தொடர்ந்து வந்து இவங்களும் வந்து அரும்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அந்தோனியார்ட்ட வந்து வேண்டுறாங்க. அந்த எண்ணெயை எடுத்து தடவுறாங்க. 3 ஆப்ரேஷன் பண்றாங்க. டாக்டர் சொல்றாரு மேபி இது கேன்சரா இருக்கிறது கூட வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா நம்பிக்கையோடு எண்ணெயை தருவாங்க. மீண்டுமாக டாக்டர்கிட்ட போறாங்க.
பையனுக்கு எந்த பிரச்சனையிலும் இனி இந்த பையனுக்கு கிட்னி பிரச்சனை வராது என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். ஒரு பலத்த ஒரு கரவொலி. அவருடைய கணவர் வந்து பயங்கரமான குடிக்காரராக இருக்கிறார். இப்போது சுத்தமா வந்து குடியை விட்டு விட்டதாக சொல்றாங்க. நம்முடைய பங்கை சேர்ந்த இருதய மைக்கிள், அவர் தொன்போஸ்கோ அன்பியத்தை சேர்ந்தவர். அவரும் கூட தவறாமல் இந்த திருப்படிக்கெல்லாம் வரக்கூடியவர். அவருடைய அன்பு மகன் பேர் வந்து ஃபெலிக்ஸ் ஜேக்கப். அவர் வந்து இங்க கொஞ்ச நாள் நமக்காக கீபோர்டு வாசித்தவர். அவர் வந்து மேல் படிப்பிற்காக யூகே போறா, லண்டன் போறா. உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாருமே லண்டனுக்கு தான் படையெடுத்திருக்காங்க. அங்க போய் படிக்கிறா, பல லட்சம் செலவு பண்றாங்க, படித்து முடிக்கிறா. ஆனால் சரியான வேலை இல்லை. அவங்க அவரை பார்க்க வந்தாங்க. அப்ப அவர் சொன்னார், அந்தோனி ஆண்டி வேண்டு போடா, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கட்டா அப்படின்னு சொன்னோம். நீ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாரு, அந்த மகன் கடந்த 2 மாதத்துக்கு இங்க லீவுக்கு வந்தான். அங்க போறான், ஒரு பெரிய நிறுவனத்துல கை நிறைய சம்பளத்தோடு அவனுக்கு வேலை கிடைத்திருக்குது. முதல் சம்பளத்தை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு நேர்ச்சி உணவாக கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து ஃபெலிக்ஸ் ஜேக்கப், இருதய மைக்கேல், மரியம்மாள் குடும்பத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லுவோம். ராபின் சூர்யா வானகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் முயற்சி எடுக்கிறாங்க. லேண்ட் இஷ்யூ பயங்கரமா இருக்கு. ஆகவே 13 வாரம் அந்தோனி ஆட்டை வந்து வேண்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 13 வாரம் இல்ல, 2வது வாரமே, நல்ல கவனிங்க, 13 வாரம் வரல, 13 வாரம் வரேன், அந்த லேண்ட் இஷ்யூ மாறணும், வீடு கட்டணும்னு சொன்ன அந்த அம்மாவுடைய ஜபத்துக்கு அந்தோனியார் பதில் அளித்து 2வது வாரமே அந்த வீட்டுடைய லேண்ட் லிட்டிகேஷன், அந்த பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் ஆகி அவங்க வீடு கட்ட தொடங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரும் மொத்தமாக அந்த குடியை விட்டு விட்டதாக சான்று பகர். அவர் பலத்த ஒரு கரவழி கொடுத்து நல்லா ஜோரா. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரோசி ஆலப்பாக்கம் பங்கை சேர்ந்தவங்க, நமது பங்குதான் சேர்ந்தவங்க. அவருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற வேண்டும், பணம் திருமணமாக வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. பணம் இல்லை கையில, என்ன பண்ணணும் தெரியல. ஆனா அவங்க சொல்றாங்க, வந்து நான் வேண்டிட்டு போனேன் ஃபாதர், அந்தோனியார் பார்த்தீங்கன்னா என் தேவைக்கு அதிகமாகவே பணம் கொடுத்து எப்படியோ உதவி கிடைச்சது, நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்துக்கான ஏற்பாடு செய்வதற்கான அருள் உதவி செய்திருக்கிறார் அந்தோனியார் என்று சொல்றாங்க. பலத்த ஒரு கரவழி நல்ல ஜோரா. நமது பங்கை சேர்ந்த சகாய மேரி சின்ன பரம்பத்தை சேர்ந்தவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூச முன்னே இந்த மாதிரி பார்த்தாங்க. வந்து என்ன பார்த்தாங்க, ஃபாதர் காலையில் எழுந்தோடனே எனக்கு ஒரே ஃபாதர் கழுத்தை பார்த்தா தானியே காணும், கோயிலுக்கு பூசைக்கு வந்தேன் ஃபாதர், எங்கே வந்து தெரில ஃபாதர், அப்படியே புலம்புறான். அது புது வருஷம் 3ஆம் நாள் தாலி, உங்களுக்கு தெரியும் அமுந்துட்டா என்ன ஆகும், அது வந்து தங்கம் என்பதற்காக அவங்க அழுதாங்களா தெரியல. மாறாக தாலி என்பது ஒரு மனைவிக்கு எவ்வளவு முக்கியமானது. அவே அவங்க சொல்றாங்க, அந்தோனியாரே நான் எவ்வளவு ஜோம் பண்ணேன்னு, எப்படியாவது எனக்கு கண்டிப்பா அந்த தாலி எங்கும் போயிடக்கூடாது, ரோட்ல கீழே வந்தா என்ன ஆகும் தெரியல. அப்புறம் வந்து பாக்குறாங்களாம், பார்த்தா அந்த புடவைக்குள்ளவே அந்த தாலி இருந்ததாக சான்று பகராங்க. சகாயம் மீறி அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். அவருடைய அன்பு சகோதரி வந்து சாந்தி ஆந்திராவில் இருக்கிறாங்க. இது அவங்க இன்னைக்கு காலையில் வந்து பதிவு செய்தாங்க. 8 வருடமாக அவளுக்கு குழந்தை பாக்கி இல்லை. IVF செயற்கை முறையில போல அவங்க சொன்னாங்க. ரொம்ப அழுத்தம் ஃபாதர், எந்த மருந்து மாத்திரையோ சாப்பிடல, நான் அந்தோனி ஆட்ட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து வேணேன், என்னுடைய சகோதரிக்கு கண்டிப்பாக நீங்க குழந்தை பாக்கத்தை தரணும்னு சொல்லி அற்புதமான அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். இவங்க வந்து வலசரவாக்கம் பங்கை சேர்ந்த அமலா ஷாமிலி. இவங்க வந்து என்னை ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தாங்க. காலையில் அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரெயின் டியூமர். அவை இவங்க எனக்கு வந்து காட்டுறாங்க, அந்த ரிசல்ட்லாம் காட்டின மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் காட்டினாங்க. ஃபாதர் இது மாதிரி டாக்டர் சொல்றாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர். ஒரு பக்கம் பயமா இருக்கு, எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, என்ன பண்ணான்னு சொன்னி, கவலைப்படாதம்மா, நீ வந்து அந்த வேண்டு போ, தொடர்ந்து நீ வா அப்படின்னு சொன்னேன். நீ பார்த்தீங்கன்னா அந்த மகளுக்கு முழுமையான சுகம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாக்டர் போய் செக் பண்ண போயிருக்காங்க, அந்த டியூமரே உனக்கு இல்லைம்மா, உனக்கு முழுமையான சுகம் கிடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் வந்து அவங்க அப்பா அம்மா கண்ணீரோடு கூட நன்றி செலுத்தினாங்க. நமது பங்கை சேர்ந்த டின்ஸ், இவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். இங்கே வந்து குழந்தை திரைசம் என்பது இருக்கிறாங்க. இந்த மகளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருக்கா. இவன் வந்து போகும்போது சொன்னா அவங்க நாகர்கோயில், ஆகவே ஃபாதர் எனக்காக வேண்டிக்க அப்படின்னு சொன்னாங்க. கடந்த வாரம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் 31 நினைக்கிறேன், ஒரு அழுகுரலோடு இந்த டின்சி, ஃபாதர் நான் வந்து இப்போ சிசேரியன் வழியாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன், குழந்தை நல்லா இருக்கு, ஆனா நான் ஐசியூல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இவங்களுக்கு மூளையில் ஏதோ ஒரு நரம்பு வந்து வீங்கி விட்டது. அதனால வந்து ரொம்ப ஒரு பக்கம் கூட உங்களுக்கு பேரலைஸ், அவங்களுக்கு தெரியும், நரம்பு பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தெரியும், பக்கவாதம் ஒரு பக்கம். அப்படியே என்னை வந்து ஐசியூல வச்சிருக்காங்க ஃபாதர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஜோம் பண்றேன், பட் இருந்தாலும் அந்தோனியாட்ட வேண்டிக்கப்பா அப்படின்னு. இன்று காலை எனக்கு 10 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா டின்சி எனக்கு மீண்டும் வாங்க
ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ். ஃபாதர், நான் ஐசியூ விட்டு வெளியே வந்துட்டேன். என்னுடைய மூளையில் இருந்த அந்த நரம்பு வீக்கம் எல்லாம் குறைந்து விட்டது. நான் பூரண சுகம் பெற்றேன். நான் வந்து அந்தோனியாருக்கு கண்டிப்பாக சான்று பகர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்துடலாம். ஸ்வீட்டி, இவங்க வந்து நம்முடைய மரிய வெரோனிக்கால் அன்பியத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து படித்து முடிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுட் டெக்னாலஜி அதை பற்றி படிச்சிருக்காங்க. படித்த உடனே வேலை கிடைக்க வேண்டும் என்று பெரிய குதிரை கொம்பு. ஆனால் ஸ்வீட்டிக்கு பார்த்தீங்கன்னா நித்திய அமிர்தம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்குது. முதல் சம்பளத்தை திருநெல்வேலி பேட்டையை சேர்ந்தவங்க. ஆகவே அவளுக்கு வேலை கிடைத்ததாக அந்தோனியாருக்கு நன்றி செலுத்துறாங்க. இப்படியாக நான் சொல்லிட்டே போகக்கூடிய எத்தனையோ அற்புதங்கள். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து கரங்களை உயர்த்தி வாழ்க 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 தோனியாரே, வாழ்க 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 தோனியாரே. இன்னைக்கு காலை 6:30 நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் வந்து இதை பதிவு செய்ய வீடியோ எல்லாம் போடல. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா முதல் திருப்பலிக்கு வந்து அந்த ஷாமினா போட்டிருக்கோம். இன்னைக்கு போடல, காலைல போட்டிருந்தோம். ஷாமினா தாண்டி போயிட்டாங்க. மதியம் திருப்பலி பார்த்தேன், ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர் லின்சன். அதுக்கு சான்று அவ்வளோ கூட்டம், 560 பேர் 600 பேர். எனக்கே தெரியலங்க. எனக்கு என்னன்னா எங்கேருந்து வராங்க இவங்கெல்லாம், யார் இந்த முகங்கள் எல்லாம், ஏன் நீங்க வரணும் அப்படி ஒரு கேள்வி என் மனதில் வருகுது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது, இங்க இருக்கிற மதுரை நாயகன் சமங்க வேற லெவல். ஐயோ, சான்ஸே இல்லைங்க. அவன் நினைக்கிறேன் நீங்க நம்பிக்கையோடு வாங்க. நான் சொன்னேன், எத்தனையோ பேர் எங்கெங்கோ. எங்க சின்னப்பா அடிக்கடி சொல்வார், என்ன ஃபாதர், யாரோ எங்கெங்கோ இருந்து வளர்ச்சவாக்கம் போரூர் மாங்காடுன்றாங்க. நம்ம பங்கு சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க ஜெபங்கள் கேட்கப்படல. நான் சொல்வேன், பல முறை சொல்வதாம், தொடர்ந்து கேளுங்கள். நீ காலை ஒரு அம்மா வந்தா, முடிச்சிட டைம் ஆச்சு. ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வராங்க. அவங்க வந்து இந்த பக்கம் கீழ்பாக்கில் வராங்க. அவங்க பையன் கொஞ்சம் சரியில்லை, தவறான வாழ்க்கை முறை. ஃபாதர், நான் எத்தனை வாரமா வரேன் ஃபாதர், அழுதுறாங்க. இப்போ கூட ரொம்ப பிரச்சனை பண்றான். சொன்னம்மா வாங்க, இத்தனை வாரம் வந்தீங்களம்மா, இனி வாங்க. இந்த வருஷம் மேபி அடுத்த வாரம் இல்லை இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் உங்க பையன் நிச்சயமா மாறுவதற்கான சூழலை நம்முடைய அந்தோனியா ஏற்படுத்தி தருவான் சொல்லியிருக்கேன். எனவே சில நேரங்கள்ல உடனடியாக நான் சொன்ன 13 வாரத்தில் 2 வாரத்திலேயே கூட பாதி கிடைச்சிச்சு. 13 வாரம் வந்து இன்னும் கிடைக்கல, இன்னும் நீங்க வரணும். அப்ப அந்தோனியா சொல்ற, நீ தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். எனவே மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், அநேகர் பார்த்தீங்கன்னா பல இடத்துல காலை ஃபாதர் சொல்லிட்டாங்க, செங்கல்பட்டுலேருந்து வந்தாங்க. ஃபாதர் லின்சென்ட் யாரோ பேசியிருக்காங்க, ஃபாதர் நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம், கேள்விப்பட்ட மதுரவாய் என்ற இடத்துல அந்தோனியார் புகழை பறைசாட்டப்ப எங்கெங்கேயோ இருந்து. செங்கல்பட்டு எங்க இருக்கு, எவ்வளோ தூரம் இல்லை உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து எல்லாம் கூட இன்னைக்கு வந்து இந்த ஆலயத்துல இப்படி மக்கள் வந்து கூடுவானா, இங்கு அற்புதம், அதிசயம், வல்லமை நடந்து கொண்டு இருக்க. எனவே இந்த நல்ல நாளிலே நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொன்னதுதான், ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், யாரை இந்த முதல் செவ்வாய்க்கிழமை காலைகள் வல்லமையாக செயல்படக்கூடிய ஒரு தந்தை. நிறைய தந்தை இருக்காங்க. ஆகவே நான் சொன்ன மாதிரி லின்சனை நான் பார்த்ததே இல்லை. தந்தை அவர்கள் வந்து சிஎம்ஐ சபையை சேர்ந்தவர். இப்போது தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில கார்மேல் தியான மையம் சோகத்தூர் இருக்கிற நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. அநேகர் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே போகிறாங்க. ஃபாதர் ஸ்டீவன் தச்சில் இருக்காங்க, ஜெய்சன், இப்படி நானும் அங்கே போய் ஒரு தியானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டு இருக்கு. இளம் குருவானவர் வெளிநாட்டில் சென்று ரோமையில சென்று விபரீதத்தில் அவர் வந்து மேற்படிப்பை முடித்திருக்கிறார். வல்லமையுள்ள ஒரு குருவானவராக அவர் வலம் வந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே காலை திருப்பலியும் இந்த திருப்பலியும் ஆண்டவர் வல்லமையாய் அவரை செயல்படுத்த நமக்காக ஜெபித்திருக்கிறார். அந்த லீசன் அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நல்லா ஜோரா பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவருக்காக நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். ரொம்ப தூரம் உங்களுக்கு தர்மபுரியில் வந்திருக்கிறார். அவருடைய பணி சிறக்கணும், ஆண்டு நல்ல உடசுக்கு கொடுத்து இன்னும் நிறைய ஆன்மாக்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிப்போம். அவரை இந்த நான் சொன்ன மாதிரி காலையிலேருந்து நிறைய பேர், நான் சொன்ன அகஸ்டின், சிம்யா நகர், மார்கரெட், ஜோஷி, அம்பத்தூர், அது மாதிரி மதிய உணவை அருண், உமா குடும்பத்தினர், பேதுர், அன்பின், செல்வராஜ், ஷியாமலா குடும்பத்தை நிற்கின்றோம். இன்று உங்களுக்கான அறுசுவை உணவு சிக்கன்லாம் போட்டு ஃபாதர் நல்லா கொடுங்க ஃபாதர் அப்படி சொல்லி இருதயம்மாய்க்கு திருமதி மரியம்மாள் அவருடைய மகன் ஃபெலிக்ஸ் ஜேக்கப் டாம்போஸ் கண்பை சேர்ந்து உதவி செய்திருக்கிறான். அனைவருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நல்லா ஜோரா ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இளையோர்கள், இளம் பெண்கள், நம்முடைய ஆலய பணியாளர்கள், நம்முடைய அஸ்மி, நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய வேதியர், இப்படி என்று அருள் சகு என்று நிறைய பேர் உங்களுக்கு தெரிந்த நான்கு விதமாக உடைத்து கொண்டு இருக்க நம்முடைய பாடல்கள் குவின் என்று அனைவருமாக இந்த நாளை மிக அற்புதமான விதத்தில் சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான நாளாமைய உதவி செய்திருக்கிறான்.
அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜோசப் சந்தியாவுக்கும் அவர் தான் எனக்கு எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை சொன்ன மாதிரி நம்முடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜெபிக்கப்பட்டு 10 வாக்கு தத்தங்கள் எடுத்திருக்கிறோம். நம்முடைய பங்கு சந்தைகள் நிறைய பேர் வாங்கிட்டீங்க, அதனால திருப்பி வாங்க வேண்டாம். வெளி பங்குலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் காலையிலேருந்து கொடுத்துக்கொண்டு நிறைய இருக்கு என்கிட்ட. ஆகவே இந்த எண்ணெய் பூசி முடிச்ச பிற்பாடு அருள் சகோதரிகள் தந்திரிடமிருந்து பிற பங்கிலிருந்து வந்தவர்கள் தயவு செய்து இந்த இறை வார்த்தையை வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு முடிச்சலாம் இருக்கிறேன். எனக்கு 31ஆம் நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஏன்னா திரு ஃப்ளமிங் அவர் வந்து லோயலா கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸராக வந்து நம்முடைய அல்ஃபோன்ஸ் அன்பதை சேர்ந்தவர். ஃபாதர் எப்படி இருக்கீங்க? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன்? ஃபாதர் நான் நாகர்கோயிலில் இருக்கேன். நான் வரதுக்கு எப்படியும் ஒரு ஜனவரி மாதம் முடியும் ஃபாதர். சொல்லுங்க உங்களை அப்புறமா வேற என்ன ஃபாதர்? தயவுசெய்து எனக்கான ஒரு இறை வார்த்தை எடுத்து வச்சிருங்க, தயவுசெய்து எனக்கு முக்கியம், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கண்டிப்பா தேவை என்று அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இறை வார்த்தை பாருங்க, இது நிறைய பேர் வாங்கி கொள்ளலாம் சொன்னாங்க தெரியுமா. எனக்கு இல்லை 3 நாளா ஃபாதர் இந்த வார்த்தை எனக்கு வந்த மாதிரியே இருக்கு. அஞ்சாதே, கவலைப்படாதே, எரியும் கடவுளும் ஆண்டவருமா, நீ செல்லுமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். எனக்கு நிறைய பேர் 10 வார்த்தை இருக்கு, அனைவரும் ஒரே வார்த்தை இல்லை. அப்புறம் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை எடுத்து கொண்டு செல்லும். அவர் நினைக்கிறேன் இது வந்து இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கேலண்டர் இருக்கிறது, எனவே அதையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். 4 இடங்களில் உங்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்படும். நிறைய சாப்பாடு இருக்கு. ஒரே சின்ன ஒரே விஷயம் தான், உணவை வீணடிக்க வேண்டாம். நிறைய வாங்கி சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆலயத்துக்குள்ள சாப்பிட வேண்டாம். வெளியில நிறைய சேர்லாம் இருக்கு, முடிந்த அளவு சாப்பிட்டு அந்த அடுக்குகள் தட்டுகள் எல்லாம் ஓரமாக போட்டு விட்டு போகுமாறு கூட அன்புடன் கேட்டுக் கொடுக்கிறோம். அதோட ஒரு சோகமான செய்தியும் கூட நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சில நேரங்கள் அப்படிதான். 2026 துவங்கி இருக்கிறோம். நமது பங்கை சேர்ந்த திரு செல்வம், உங்களுக்கு தெரியும், திருமதி அருள்மேரியுடைய கணவர், அவருடைய மகன் சார்லஸ், அவருடைய அருமையான இருப்பிழக மேரி ஜெயக்கொடி இருவரும் அருள் சகோதரியா இருக்காங்க. சார்லஸ் எம்எம்ஐ சபையில தந்தையாக அருள் பணியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நான் அவரை பார்த்தேன். எனக்கு இன்னும் என் கண் முன்பாக எனக்கு இந்த தான் இந்த ஃபாதர் சின்ன ஃபாதர் ரொம்ப தான் கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு அவர் சொன்ன, ஃபாதர் எனக்கு இந்த அருள் வாக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் எல்லாம் தீர்ந்துடுச்சு, நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு தரேன். சரி ஃபாதர், கோவாலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. இன்று காலை ஒரு 10:30 மணிக்கு எனக்கு 10 மணிக்கு எனக்கு சார்லஸ் அருள் தந்தை ஃபோன் பண்றா, ஃபாதர் அப்பா இறந்துட்டார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஒண்ணுமே நல்லா தான் இருந்திருக்கிறார். சின்ன ஒரு நேற்று தினம் அவருக்கு உடல்நலம் சரி ஜுரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். காலையில எழுந்திருக்கிறார், அப்படி கீழே விழுந்துட்டார். காலையிலேயே அவர் இறந்து போயிருக்கிறார். எனவே மிகப்பெரிய தினந்தோறும் திருப்படிக்கு வரக்கூடியவர், அமைதியான ஒரு மனிதர் திரு செல்வம் அவர்கள். அவருக்கு 69 வயது 70 வயது ஆகும் நினைக்கிறேன். எனவே இது பெரிய இழப்பும் கூட அந்த குடும்பத்திற்கும் கூட. எனவே இந்த குடும்பத்திற்காக ஜெபம். நாளை காலை 10 மணிக்கு அவருடைய இறுதி பயண திருப்படியானது நமது ஆலயத்தில் நடைபெறும். அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம், அப்படி ஆண்மையிலை பாற்றுக்காக மன்றாடுவோம். இப்போது எண்ணெயானது மந்திரிக்கப்படும். வரிசையா வந்துருங்க. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பிற பங்குகளை சேர்ந்தவர்கள் இந்த கார்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தந்தை அவர்கள் இப்போது எண்ணெய் அபிஷேக எண்ணெயை மந்திரி தருவார். நீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் சொல்வேன். இந்த அற்புதமான புதுமை எண்ணெய் இது எவ்வளோ பேர் எடுத்துக்கொண்டு சென்று பலன் பெற்று இருக்கிறாங்க. எனவே தந்தை அவர்களை மந்திரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிறவர்கள் தயவுசெய்து நம்முடைய அருள் சகோதரத்தை இந்த கார்டை பெற்றுக்கொள்ளுமாறு வரிசையாவானா முந்திக் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை.